பேபியும் தையலகம். எஸ், ஏற்கனவே 8 போசஸ் தச்சு முடிச்சிட்டோம். அது போக நமக்கு இந்த மாதிரி துண்டு துணிகள் இருக்குது. கடைசியாக மீதமாக இந்த மாதிரி கிளாத்ஸ் இருக்குது. இதிலிருந்து ஒரு பர்ஸ் எப்படி தைக்கலாங்கிறத பார்ப்போம். நமக்கு அங்கங்கே பிட் கிளாத்தாக இருக்கிறதுனால ஒரே பீஸாக கிடைக்க வாய்ப்பில்லை. ஸோ துண்டு துணிகளை யூஸ் பண்ணி நம்ம பர்ஸ் தைக்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். ஓகேவா? ரைட். ரைட். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் அகலமான பீஸாக இருக்குது. இந்த இடத்துல எடுத்துக்கலாம். 4 1/2 4.5 அங்குலம் உயரம். அகலம் போஸ் ஒரு 9 அங்குலம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இங்கே 8 அங்குலம் தான் இருக்குது. ஸோ 1 இன்ச்சுக்கு இங்கே ஒரு ஜாயின் போட்டுக்கலாம். இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு அங்குலம் இங்கே வர்ற மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். தையலுக்கு சேர்த்து எடுக்கிறதுனால 1.5 அங்குலமாக எடுத்துக்கலாம். 1.5 அங்குலம் அளவில் இதே அளவு தான். 4.5 அங்குலம் அகலத்துக்கு ஒரு பீஸ் எடுத்து அதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இதோட நல்ல பக்கத்தை இந்த நல்ல பக்கத்து மேலே வச்சு இங்கே இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். எஸ், இது நம்மளோட பின்பாகம். ஒரு பாகம் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு பீஸ் நமக்கு தேவை. இந்த இடத்துல இதே பீஸை வச்சு யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் நமக்கு இங்கே அன்ஈவனாக இருக்குது. ஸோ 4.5 அங்குலம் தேவை இல்லையா? இதில் 3 அங்குலம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 inches 3 அங்குலம் மட்டும் எடுத்துக்கிறேன். அந்த பீஸை கட் பண்ணிடலாம். இப்போது இது மேலே தைக்கிறதுக்கு 1.5 அங்குலத்தில் இன்னும் ஒரு பீஸ் வரும். அதுக்கு இந்த இடத்துலேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1.5 அங்குலம் அளவில் 9 அங்குலம் நீளம். இந்த பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எஸ், அது போக இந்த அளவுக்கு துணி இருக்குது. அது அப்படியே இருக்கட்டும். ரைட். இப்போது நம்மக்கிட்ட 3 பீஸ் எடுத்துருக்கோம். ஓகேவா? ரைட். இதே அளவை யூஸ் பண்ணி 2 ஸ்பாஞ்ச் கட் பண்ணிக்கலாம். நூலளவு கூடுதலாகவே கட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்பாஞ்ச் எடுத்துருக்குறோம். அப்புறமா லைனிங் கிளாத்துமே இதே அளவை யூஸ் பண்ணி கூடுதலாகவே இருக்கட்டும், குறையா இருக்க வேண்டாம். ரைட். 3 பீஸ் லைனிங் கிளாத், 2 பீஸ் ஸ்பாஞ்ச் எடுத்துருக்குறோம். அது போக நம்மளோட மெயின் பீஸ். ஓகேவா? ரைட். இப்போது ஜிப்பு 2 பீஸ் எடுத்துக்கலாம். ஒரு பீஸ் ஃபுல் அளவு போஸோட ஃபுல் அளவில் எடுத்துக்கலாம். முழு அளவில் ஒரு ஜிப் எடுத்துக்கலாம். ஒரு 2 கோர்த்து எடுத்துக்கலாம். இன்னொரு ஜிப்போட அளவு 7.5 அங்குலம் அளவில் இன்னொரு ஜிப் எடுத்துக்கலாம். இந்த 2 பக்கமும் பிட் கிளாத் போடுறதுக்கு 2 பீஸ் கிளாத் எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போது போஸ் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த 2 பீஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் போர்ஷன், அதை எடுத்துடலாம். அதில்
ஜிப்பை நல்ல பக்கத்துக்கு மேலே கவுத்தி வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தடவை தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஜிப்பை திருப்பி வச்சு ஜிப்பு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பீஸ் எடுத்து அதோட நல்ல பாகத்தை ஜிப்பு மேலே வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் ஜிப்பை திருப்பி வச்சு இந்த பக்கமாக ஜிப்பு மேலே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்குமா? இதில் முதல்ல ஒரு லைனிங் கிளாத் வச்சிடலாம். அது மேலே ஒரு ஸ்பாஞ்ச் வச்சிடலாம். அது மேலே இன்னும் ஒரு லைனிங் கிளாத் வச்சிடலாம். வச்சுட்டு இது மேலே நம்மளோட முன்பாகத்தை வச்சிடலாம். முதல்ல ஒரு லைனிங் கிளாத், அது மேலே ஒரு ஸ்பாஞ்ச், அது மேலே ஒரு லைனிங் கிளாத், அடுத்ததாக நம்ம ஜிப்பு தைச்சி வச்சுருக்கிற முன்பாகத்தை வச்சு இங்கே ஜிப்பு பக்கத்தில் ஏற்கனவே ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்தாப்பில் நண்டுக்கால் கேப்பில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தடவை தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த மேல் பாகத்தில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடிபாகம் அலக்கலக்காக இருக்கிற அடிபாகத்தெல்லாம் சேர்த்து வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போது சொல்ல பாகம் மட்டும் வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற பாகத்தில் கட் பண்ணி எடுத்துடலாம். ரைட், நம்மளோட ஒரு பாகம் நல்ல சாஃப்டாக க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சு. இது முன்பாகம், இது அப்படியே இருக்கட்டும். இப்போது அடுத்ததாக பின்பாகத்தில் ஒரு ஜாயிண்ட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஜாயிண்ட் தெரியாதபடிக்கு ஒரு ஸ்பாஞ்ச் ஒர்க் பண்ணிடலாம். ரைட், முதல்ல ஒரு லைனிங் கிளாத் எடுத்துடலாம். லைனிங் கிளாத் எடுத்துகிட்டு அது மேலே ஸ்பாஞ்ச் வச்சிடலாம். அது மேலே நம்மளோட கிளாத்தோட நல்ல பாகம், பின்பாகத்தோட நல்ல பாகம் வச்சுட்டு இங்கே ஜாயிண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஜாயிண்ட் மேலே இங்கே தெரியுதா, இது மேலே இந்த இடத்துல இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது என்ன கேப்பில் தையல் போட்டோமோ அதே கேப்பில் இங்கே வரைக்கும் ஸ்டிச்சஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம ஜாயின் போட்டதே தெரியாது. அதே கேப்பில் நீங்கள் டேப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் மார்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். இங்கே 1.25 அங்குலம் இருக்குன்னா திரும்ப எல்லாமே அதே அளவில் ஒரே மெஷரில் நம்ம இங்கே ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். ரைட், அவ்வளோதான். ஃபுல்லும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்டோம். இப்போ எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி போஸுக்கு ஒரு நல்ல ஷேப் கொடுத்துடலாம். நம்ம ஸ்பாஞ்ச் ஒர்க் பண்ணி மேலே
ஸ்டிச்சஸ் போட்டதுனால ஜாயிண்ட் போட்ட தடம் நமக்கு தெரியாது. ஓகேவா? ரைட். இது பின்பாகம், நம்ம போஸோட பின்பாகம், இது முன்பாகம். இப்போ நம்மளோட 2 பீஸுமே ரெடி ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஜிப் இருக்கு இல்லையா, ஜிப் எடுத்துக்கலாம். 2 பிட் கிளாத் எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தில் 2 பீஸ் எடுத்துக்கலாம். ஜிப்போட 2 பக்கமுமே பிட் கிளாத் போட்டு மூட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஜிப் உள்ள பாகத்தை வச்சுட்டு மீதி எக்ஸஸாக இருக்க பாகத்தெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போது முன்பாகம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்மளோட ஜிப்பை வச்சு தைச்சிடலாம். அதுக்கு ஜிப்பை 2 மடக்கி ஜிப்போட பின்பாகத்தில் மையப்பகுதியை மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் அவுட் பண்ணிவிட்டு கிளாத்தையும் 2 மடக்கிடலாம். மடக்கிட்டு கிளாத்தோட மையப்பகுதியை மார்க் அவுட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கிளாத்தில் சென்டர் பார்ட் மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சென்டர் பார்ட்டை ஜிப்போட சென்டர் பார்ட் மேலே வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரே ஒரு தடவை தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரைட். இப்போது ஜிப்பை திருப்பி வச்சு ஜிப்பு மேலே ஒரு படிமான தையல் இங்கேருந்து இங்கே வரைக்கும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது போஸ் உள்ள பாகம் மட்டும் வச்சுட்டு எக்ஸஸ் சர்க்கிள்லாம் கட் பண்ணிடலாம். ரைட். இப்போ இன்னொரு பாகத்தை எடுத்து அது மேலே நம்மளோட ஜிப்பை கவுத்தி வச்சிடலாம். வச்சுட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தடவை தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் ஜிப்பை திருப்பி வச்சு ஜிப்பு மேலே இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு படிமான தையல் போட்டுடலாம். இப்போது ஜிப்பை லேசாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஜிப்புள்ள பாகம் இருக்கு இல்லையா, அதை விட்டுடலாம். விட்டுட்டு ஜிப்புக்கு அடுத்தாப்பில் இந்த கிளாத் ஆரம்பிக்கிற இடத்துல மார்க் அவுட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அதே மாதிரி இங்கேயும் ஜிப்புள்ள பாகத்தை எடுத்துடலாம். விட்டுட்டு கிளாத் ஆரம்பிக்கிற இடத்துல போஸ் எந்த இடத்துல ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல மார்க் அவுட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது இருக்குதா, இந்த இடத்துல அதை 2ஐயும் பிடிச்சிடலாம். மார்க் அவுட் பண்ண இடத்த பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம மார்க் அவுட் பண்ணி வச்சுருக்க இடத்த பிடிச்சிட்டு ஒன்ஸ் பிடிச்சிட்டோன்னா பொசிஷன் மாற்றக்கூடாது. இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் போஸ் வந்து கூடுதல் குறைவாக இருக்கிறதையோ இந்த பக்கம் கூடுதல் குறைவாக இருக்கிறதோ எதுவுமே நம்ம கால்குலேட் பண்ண வேண்டாம். நம்மளோட கால்குலேஷன் என்னென்னா, இந்த நம்ம ஏற்கனவே உள்ள மார்க் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்த ஒன்றா பிடிக்கணும். அவ்வளோதான். பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். ரைட். இப்போது அடிபாகத்தை சேர்த்து வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு இப்போ எக்ஸஸாக இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி போஸுக்கு ஒரு நல்ல ஷேப் கொடுத்துடலாம். ரைட். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பர்பான போஸ் ரெடி.
இஸ் எகெயின் நம்ம இங்கே சின்னதாக க்யூட்டாக ஒரு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். அதே மாதிரி பேக் சைட்லேயும் பின்பாகத்துலேயும் சின்னதாக டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.